அதிமுக ஆட்சியில் மின் கட்டணத்தை உயர்த்தாமல் இருந்தபோதும் 12,000 கோடி ரூபாய் தான் மின் வாரியத்திற்கு இழப்பு ஏற்பட்டதாகவும், திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி 20,000 கோடி ரூபாய் வருவாய் வரும்போது மின்துறை எப்படி நஷ்டத்தில் இயங்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, நாமக்கல் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியை முதலமைச்சராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்ததாகவும், மருத்துவமனையை தான் திமுக அரசு திறந்து வைத்ததாகவும் விளக்கமளித்தார். தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு ஏதுவாக தொழிலாளர்கள் பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்றும் தங்கமணி கூறினார். இந்த சாம்சங் முதல் ஒரு தொழில் புரிய வேண்டும் என்று சொன்னால், தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நடந்த தொழிற்சாலையில் சாம்சங்கில் என்ன பிரச்சனை நடைபெற்றது என்பது தெரியும். அதை ஆரம்ப காலத்திலேயே அந்த தொழிலாளர் பிரச்சனையை பேசி முடித்து அது வருங்காலத்தில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கின்றேன். ஐடி பார்க்கில் ஏற்கனவே ஐடி பார்க் துவங்குவதற்காக இடம் கொடுத்திருக்கின்றீர்கள். 4-5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. தொழில் புரிவர்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கின்றது. அதை இந்த அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் கோருகின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.